ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். ஓம் சிவம். அன்பே சிவம். காலங்காலமாக இதே நிலையில்தான் உலக லெவலில் அனைத்தும் மக்களும் இயக்கமாகின்றார்கள். அரசும் செயல்பட்டு வருகிறது. இதற்கு என்ன தீர்வு என்று அறியாமல் மூட நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் மூடர்கள். அன்று 50 ஆண்டுக்கு முன்னாடி பேப்பரில் வந்தது, பாடப்புக்கில் வந்தது, காக்கா ஒரு ஜாடியில் தண்ணீர் எட்ட தாகத்தை தீர்த்து கொள்ள செல்லும் போது தண்ணீர் கீழே இருந்ததினால் கிடைக்கவில்லாதால் சிறிய சிறிய கற்களை பொறுக்கி போட்டதான், தண்ணீர் மேலே வந்ததான், தாகத்தீரை குடித்ததான். அதன் பொருள் இறைவன் அன்றே உரைத்தான். அதை உணர்ந்தார்களா அரசுவாதிகள்? கிடையாது, இதுவரை உணரவில்லை. இதுக்கு என்ன பொருள் என்றால், இன்று மழை பொழிகிறது, வெள்ளம் வருகிறது, உலகம் செழிப்பாக இருக்கிறது, மக்கள் அனைவரும் வாழ்கின்றார்கள் என்ற நிலையில் மூட நம்பிக்கையில் வாழ்கிறான் அரசன். அதன் பொருள் என்னவென்றால், இன்று உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் சண்டை நடக்கிறது. அது ஒன்று தான் குறிப்பிட முடியும். உலக லெவலில் நடக்கிறது. அது எத்தனை பில்டிங்கள், எத்தனை சேதாரமாகிறது, அத்தனையும் எங்கு சென்று மறைகிறது? கடல் அடிக்கு செல்கிற வருகிறது. கடல் ஆழம் நிரம்பி மேலே காக்கை போன்று நீர் மேலே கொண்டு இருக்கிறது. மழை வருகிறது. ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் அல்ல, இன்னும் 30 ஆண்டுகளுக்குள் அனைத்தும் நடக்கும். கப்பல் எதுவும் ஓடாத நிலைக்கு வருவதில்லை. காரணம், கடலில் நீர் கிடையாது. அன்று புரியும். சீனாவில் அன்று புழு பூச்சிகள், பல்லி முதல் தேள் முதல் அனைத்தும் உண்டு வாழ்கிறார் என்று இன்று இங்கு இருக்கிற மக்கள் நம்பி அவை தெய்வமாக மதிக்கிறான். ஆனால் அதே நிலை இந்தியாவுக்கும் வர காத்திருக்கு. காரணம், அங்கு இடைவெளி கிடையாது. ஆகினால் மனிதர் குலம் வாழ அவர் அந்த பொருள்களை உண்டு நிலைக்கு வந்தது. அவர் உணர்வு அவ்வாறு செயல்படுகிறது. இங்கு இடைவெளி கொஞ்சம் இருக்கிறது. ஆகினால் மனிதனுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆகினால் மனிதன் செயல்படுகிறான். நாளை மனிதன் வாழ்வதற்கும் தேவையான காற்று வசதிக்கும் பசுமைகள் தேவை என்று இறைவன் அதை கணக்கிட்டு தான் அடுக்கு பில்டிங்குகளாக கட்டி கொண்டு வருகிறான். ஆகினால் இன்னும் இடைவெளி வேகமாக அழிந்து கொண்டு வருவதனால் இந்த நிலை மீண்டும் மனிதன் வாழ்வதற்கு சீனா போன்று அனைத்தும் உண்டு வாழும் நிலை இந்த இந்தியாவுக்கும் வரும். காரணம், இன்றே வந்திருக்க வேண்டும் அந்த நிலை. இந்த மோடி 10 ஆண்டு காலமாக ஆண்டதனால் இந்த உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு அவ்வப்போது பணத்தை தந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். இன்று ஏரி வேலை ரத்து செய்ய ஏரி வேலையில் எதிராக காந்தியுடைய பெயர் எடுத்ததாக குற்றம் கூறுகிறார்கள் மூடர்கள். அல்ல, உண்மை அறியவில்லை. இந்த காந்தி என்பது யார்? காந்தி என்பவர் தூய்மையானவர். அவர் ஒரு துறவி, ஒரு ஞானி. அவர் பெயரை வைத்து கொண்டு காங்கிரஸ் ஆள்வது முட்டாள நம்பிக்கை. நேருக்கு நேர் என்று தான் பெயர். நேரு காந்தி என்று பெயர் அல்ல. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி. இந்த காந்தி என்ற பெயர் எப்படி வந்தது? அவர் இறந்த பின்னால் அவர் பெயரை சேர்த்து கொண்டார்கள், இணைத்து கொண்டார்கள். காந்தி என்ற பெயர் இவருக்கு இருக்கக்கூடாது. காரணம், காந்தி போன்று வாழ்பவர்கள் தான் காந்தி பெயர் இருக்க வேண்டும். இவர் பொன் பொருளுக்கும் ஆசைப்பட்டு பேராசை வாய்ந்து கொண்டு இன்னும் 30 ஆண்டுகள் வாழ்ந்தும் காங்கிரஸ் இன்னும் பதவி ஆசை போகவில்லை. இன்னும் ஆகையினால் காந்தி பெயரை வைக்கக்கூடாது. ஆகையினால்தான் மோடி அவர்கள் அந்த பெயரை எடுக்கிறார். ஆனால் ஏரி வேலை என்பது என்ன? ஏரிகளை அவ்வப்போது சுத்தப்படுத்துவதற்கு தான். பசுமை இடைவெளியை பூரா சுத்தம் செய்து அந்த சூரிய வெப்பத்தை தாக்க செய்து அதில் உள்ள நீர், பூமியின் மேல் உள்ள நீரை இன்னும் கீழ் நோக்கி செல்ல வைத்து, இன்னும் கருவிகளை அதிகமாக உருவாக்கி, இன்னும் 1000 அடி 1500 அடி போர் ஆய்துளை போட்டு நீர் எடுத்து மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும், கடல் நீர் இன்னும் கடல் ஆழம் நிரம்பி கொண்டே வருகிறது. கடல் ஆழம் நிரம்பி கொண்டு இருப்பதனால்தான் நீ எத்தனை அடி போன்றாலும் நீர் வருகிறது. கடல் நிரம்பி கொண்டு வந்து விட்டால் கடைசியில் என்ன ஆகும்? சற்று யோசித்து செயல்படுங்கள் மூடர்களே. மூட நம்பிக்கையில் செயல்பட்டு வருகிறீர்கள். இது தமிழ்நாட்டு ஆள்பவன் ஒருவன் கூறுகிறான், முட்டாள்தனமாக கூறுகிறான், இன்னும் நான் 100 ஆண்டு காலம் அரசியல் வாழ்வேன் என்று. எத்தனை பதவி ஆசை உள்ளது போர். இவன் நாட்டு மக்களை யோசிக்கவில்லை. நாட்டில் கற்பழிப்பது யோசிக்கலை. 5 பேர் 6 பேர் 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு திட்டத்தை கொண்டு அதை ஒரு திருத்துவதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு.
ஆனால் இவன் பதவி ஆசை உள்ளதனால் இந்த நாட்டு தமிழ் மொழியை முன்வைத்து கூறுகிறான். இது மீனவர்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் உள்ளது, அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை கீழ்த்தரமாக கொண்டு சென்றிருந்தால் இலங்கை எல்லை பாதுகாப்புன்னு உண்டு. இலங்கை எல்லைக்கு எந்த பாதுகாப்புக்கு எல்லையில் எதுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டும் சென்றால் அவர்களுக்கு அங்கு வாழ்க்கை தடைப்படுகிறது, அவர் பொருளாதாரம் தடைப்படுகிறது. அந்த மீனவர்கள் கைது செய்கிறார்கள். இதில் என்ன குற்றம் இருக்கிறது? மோடி எதற்காக குற்றம் கூற வேண்டும்? இந்த மூடன் மண்ணை தோண்டி கொண்டு 5000 ஆண்டுகள் முன்னே வாழ்ந்தவர்கள் மண்ணை தோண்டி கொண்டு அதில் பணத்தை செலவழித்து கொண்டு அதில் ஆராய்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு அது மண்ணை தோண்டுபவர்களுக்கு 500, 1000, 300 கொடுத்து இத்தனை செயல்பட்டு வருகிறான். அந்த மனவேதனை தான் இன்று நடக்கக்கூடிய அதர்மத்துக்கு இறைவன் கொண்டு வந்த நிலை. இதனால் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் மறந்து மக்கள் பணம் மக்களுக்கே செய்யும் சேவை செல்லும் அளவிற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூன்று தரமாக மக்களை பிரித்து வருகிறீர்கள். ஏழ்மை, நடுத்தரம், பணக்காரன். அதற்கு ஏற்ற வழிகள் செய்ய வேண்டும். அது செய்யாத காரணம் செல்வதற்கு என்ன காரணம்? இந்த தேர்தலால் தானே ஓட்டு வாங்க தான் நீங்கள் அனைவருக்கும் ஒரே நிலையில் செயல்படுவீர்கள். ஆனால் ஊதியம் ஏன் அனைவருக்கும் ஒன்றாக கொடுப்பதில்லை? ஏற்றதா எதுக்காக கொடுக்கிறீர்கள்? உங்கள் நிலை எமக்கு புரியும், ஆனால் மக்களுக்கு புரியாது. இனி அவ்வாறு செயல்படாதீர்கள். திருந்தி வாழுங்கள், திருந்தி ஒரு புதிய உலகத்தை கொண்டு வாருங்கள். இந்த தேர்தலை அடியோடு ரத்து செய்து அவரவர் செய்தால்தான் இந்த பூமி நன்மை கிடைக்கும். இல்லை என்றால் வருவதை நீங்கள் அனுபவிக்க தயாராக இருங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.